ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து நான் ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 குர்தா செட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ட்ரைபாட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். 2-3 நாளாகவே வீடியோ வந்து போடலைங்க. நேற்று வந்து விலாக் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ஷேர் பண்ணதில் நான் கொஞ்சம் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேங்க, என்னோட கவனக்குறைவால். நேற்று போட்ட விலாகில் வந்து இப்போ மீஷோவில் 2 குர்தா செட் வாங்கினேன் இல்லைங்களா, அது எப்படி இருக்குது, அதோட ரேட் எவ்வளோ, அதோட லிங்க் எல்லாமே அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான மாங்காய் வத்தையும் வேப்பம் பூவும் போட்டு ஒரு பருப்பு குழம்பு வந்து வச்சுருந்தேன். அதோட ரெசிபியும் நேற்று விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது கைன் மாஸ்டரில் வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஆனால் எக்ஸ்போர்ட் ஆன ஃபைலை வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த குழம்பு ரெசிபி எடுத்து இல்லைங்களா, ஃபைனலாக அந்த ஃபினிஷிங் உள்ள குழம்பு அந்த ரெசிபியை மட்டும் நான் ஷேர் பண்ணி விட்டுட்டு நாட்டுக்கு அது ஒரு 29 செகண்ட் தான் வந்து இருக்கும். நான் கவனிக்கவே இல்லை. அதை வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு, ஸ்பேஸும் நம்ம ஃபோனில் கிடையாது அப்படின்ட்டு எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். நம்ம வீடியோ அப்லோடும் ஆகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 வியூஸ் கிட்ட வந்துருச்சு. 2-3 சிஸ்டர் கமெண்ட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் அதை கூட நான் பார்க்கவே இல்லை. வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் செக் பண்ணுங்கள், நீங்கள் வீடியோவே வரல, அதில் 29 செகண்டில் உள்ள ஒரு வீடியோ தான் வந்து காமிக்குது, என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நானே கவனிக்கிறேன். மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. அவ்வளோ தூரம் வந்து வீடியோ எடுத்து அது வந்து வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி எல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ விட்டுட்டு வேறு வீடியோ என்னது ஷேர் பண்ணிவிட்டேன். டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. வீடியோவும் டெலீட் பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய யூடியூப் பொழப்பு இப்படி தாங்க வந்து போயிட்டுருக்கு. கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், ஷேர் பண்ணுறோம், அதுக்கு என்னமோ வரக்கூடிய அமௌண்ட் என்னமோ ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் அதுக்கு ரொம்ப எஃபோர்ட் எடுக்கிறோம், அதுலேயும் இதேமாரி மிஸ்டேக் பண்ணுறமேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்றைக்கெலாம். அப்புறம் திருப்பி அந்த குர்தா செட் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன். அது வீடியோ எண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய சிஸ்டர் லிங்க் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி வீடியோலேயே ஷேர் பண்ணிடலாமே அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணாமலே வச்சுருந்தேன். நேற்று வந்து விலாக் ஷேர் பண்ணிட்டோமேன்ட்டு அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்லாம் வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து விலாக் ஷேர் பண்ணல. ஒரு 29 செகண்ட் உள்ள வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தேன் நாட்டுக்கு. அப்புறம் அதையும் டெலீட் பண்ணிட்டேன். வாங்க இப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வந்து எனக்கு ஃபோன், அதாவது யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரைபாட் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்க்குறது வந்து பழசுங்க. இது வந்து வாங்கி ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகுது. 2-3 தடவை கீழே விழுந்து உடஞ்சி, அதுக்கப்புறம் ஃபெவிக்விக்லாம் வச்சு ஒட்டி தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இது என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, கீழே லாக், அது ஒரு 3 ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாரி உள்ள லாக். அது வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. அதாவது என்னுடைய ஷோல்டர் ஹைட் வரைக்கும் வரும் இந்த ட்ரைபாடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் மட்டும் தான் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. மற்றதெல்லாம் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது. அதாவது ஹைட்டே வந்து ஏற்ற முடியல. இதுமாரி ப்ராப்ளம் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுதுங்க. இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். யூடியூப் சேலரி வந்ததுக்கப்புறம் தான் வாங்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சேலரி வந்ததுக்கப்புறம் தான் இப்போ புதுசாக ட்ரைபாட் வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக சில விலாகில் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்களா, கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. சில வீடியோஸ்லலாம் என்ன பாதி வரைக்கும் தான் காமிச்சிருப்பேன், அதாவது இடுப்பு வரைக்கும் தான் தெரியும், தலையெல்லாம் வந்து தெரியாது. அது சப்போஸ் என்ன ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் இந்த ட்ரைபாடை சேரில் தூக்கி வச்சு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அது சேரில் தான் வந்து வச்சு வீடியோ எடுப்பேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதனால தான் இப்போ வந்து புதுசாக ட்ரைபாட் வாங்கிட்டேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ணுறா, வீடியோ யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. யூடியூபர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அதுமாரி ஒரு ட்ரைபாட் வந்து வச்சுருப்பாங்க. நான் வச்சுருக்கிறது ரொம்ப லோ குவாலிட்டி. கொஞ்சம் பெரிய பெரிய சேனல்லாம் வந்து வச்சுருக்கிறவங்களாம் நல்ல ஹை குவாலிட்டியில் வந்து ட்ரைபாட் வந்து வச்சுருப்பாங்க. 1க்கு 2 கூட வந்து வச்சுருப்பாங்க. நான் வந்து 1 தான் வச்சுருக்கிறேன். இதை வச்சு தாங்க வந்து நான் வீடியோ எடுக்கிறது. இதில் ஃபோன் செட் பண்ணி வச்சுருவேன். லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸ் வீடியோக்காக இருந்தாலும் சரி, இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டர் கூட வந்து உடஞ்சிச்சிங்க. அது இப்போ ஒரு நெட்டு மாரி எடுத்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. ஃபோன் வச்சோம்னா சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துருது. இது வந்து அதனால தாங்க இப்போ புதுசாக வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த ஹோல்டரில் தான் வந்து ஃபோனை செட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எடுக்கணும். வீடியோ வந்து நானே தாங்க வந்து எடுத்துப்பேன். இப்போ வந்து ரெசிபி எடுக்கிற மாரி இருந்தால் இந்த ட்ரைபாட் ஹைட் வந்து குறைக்கணும், அப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக காமிக்கிற மாரி இருந்தேன்னா ஹைட் வந்து கொஞ்சம் ஏற்றணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், அதேமாரி வந்து பண்ணணுங்க. வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் விலாகுக்கு. அதை நான் வீடியோவும் எடுக்கணும், இந்த ட்ரைபாட் ஹைட்டு அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றி இறக்கணும். இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணி தாங்க நான் வீடியோ வந்து எடுக்கிறேன். ஒரு ஆளாக தனியாக தான் நான் வந்து எடுக்கிறேன்.
இப்போ இந்த பழைய ட்ரைபாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட் வரைக்கும் தாங்க வந்து வச்சுருக்க முடியுது. இது வந்து என்னோடய ஷோல்டர் ஹைட் வரைக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து ஹைட் ஏற்றலாம். ஆனால் இப்போ அது பண்ண முடியல. அதனால தான் இப்போ வந்து புதுசாகவே வந்து வாங்கிட்டேன். இப்போ வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நான் ஆட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேங்க. நெக்ஸ்ட்டு வாங்கின அந்த ட்ரைபாடை தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் வந்து அதோட ஒரு ரூ. 150 என்னமோ அதிகம் அவ்வளோதான். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 900. இதை நான் அமேசானில் தாங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். முன்னாடி வச்சுருந்த ட்ரைபாடு வந்து வெயிட் ரொம்ப கம்மி, அது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து இதோட வெயிட் வந்து 1 கிலோ. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமேன்ட்டு தான் இதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மாடலும் எனக்கு. நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்துருக்கும்போது அவங்க வந்து இது ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு சிஸ்டரு. நல்லா இருந்தது, எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிருந்தது. அதனால தான் இது வந்து நான் அமேசானில் அப்போவே வந்து சர்ச் பண்ணி வந்து வச்சுருந்தேன். இந்த ட்ரைபாடோட நேம், மாடலு, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே அந்த பாக்ஸ்லேயே க்ளோஸ்அப்பில் வந்து காமிச்சிருப்பேன். நான் இதோட லிங்க்கு வந்து நான் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு சிஸ்டர் வந்து யூடியூப் சம்மந்தமாக வந்து நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய ட்ரைபாடு பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூபர்ஸ் வந்து யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய ட்ரைபாடில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த லாக் மாரி இருக்கும், அதில் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா திருகிற டைப்பில் வந்து இருக்குதுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் பிளாக் கலரில் இருந்தது மெயினாக, அதுக்காகவே இது வந்து நான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெயிட்டாக தாங்க வந்து இருக்குது. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 200 சென்டிமீட்டர், அதாவது என்னோட வந்து பார்த்திங்கன்னா என் ஹைட்டோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து இருக்குதுங்க. இந்த ஹைட் வரைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் நமக்கு இவ்வளோ ஹைட்டு வந்து தேவைப்படாது விலாக் எடுக்கிறதுக்கு. இதில் ஃபோன் மட்டும் இல்லைங்க, கேமராவும் செட் பண்ணி வந்து வீடியோ எடுக்கலாம். நம்மள்ட்ட வந்து ஃபோன் மட்டும்தான் இருக்குது. இது ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதில் ஹோல்டர் செட் பண்ணி ஃபோன்லாம் வந்து ஸ்லீப்பிங்கில் ஸ்டாண்டிங்கில் வச்சு எடுக்கிறதுக்கெலாம் வந்து ட்ரையல் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு எனக்கு ஒன்றுமே வந்து புரியல, கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ட்ரைபாட் வச்சு இப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். தொடர்ந்து இப்போ அதை பண்ணிகிட்ருக்கனால பழக்கத்துக்கு வந்துருச்சு, எது எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இல்லை ரிங் லைட் வாங்கி கூட வந்து நம்ம செட் பண்ணிக்கலாங்க. நான் லைட்டிங்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறது கிடையாது. அது வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான். சரி, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத்தும் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம இதில் வந்து வீடியோ ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் இதில் வந்து பண்ணிக்கலாம். அதுமாரி வந்து இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கும் அதில் ஆப்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க. நான் அதை இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனால் நான் இன்னும் அந்த ப்ளூடூத் வச்சு யூஸ் பண்ணலை. நான் வீடியோ எடுத்துட்டதுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது அதுலேருந்து ஃபோட்டோ வந்து நான் எடுத்துப்பேன். அதனால் இதில் தனியாக ஃபோட்டோ வந்து நான் எடுக்கலை. நம்ம வெளியில் வந்து எடுத்துகிட்டு போகிறோம்னா வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். செல்ஃபி ஸ்டிக் மாரி வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ப்ளூடூத் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது வந்ததுலேருந்து எங்கள் வெற்றிக்குட்டி வந்து அதை ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு என்னோட அவனுக்கு தாங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இது நான் எடுத்து பண்ணுற வரைக்குமே, அவன் முடிக்கிற வரைக்குமே பக்கத்துலேயே தான் வந்து உட்காந்துருந்தான். சில விஷயங்கள் எனக்கு வந்து டக்குன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் அவன் தான் வந்து சொல்லிக் கொடுத்தான். இந்த ஹோல்டர் வந்து இதில் செட் பண்ணியாச்சுங்க. இதில் தான் வந்து ஃபோனை வந்து நம்ம லாங் வீடியோ எடுக்கணும்னா ஸ்லீப்பிங்கில் ஃபோனை வச்சு செட் பண்ணி வீடியோ எடுக்கணும். இதே நம்ம ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுக்கணும்னா ஃபோனை வந்து ஸ்டாண்டிங்கில் வச்சு வந்து வீடியோ எடுக்கணும். அதாவது ஹரிசாண்டல் வெற்றிக்கில் தான் நான் அந்த ஸ்டாண்டிங் ஸ்லீப்பிங் வந்து சொல்கிறேன். இதில் ஃபோன் வைக்கிற அந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நெட் டைப் திருக்கிற டைப்பில் வந்து இருக்குது. எங்கள் வெற்றிக்குட்டி என்ன பண்ணுறான் வந்து பாருங்கள். அதை ஆன் பண்ணி அவனுக்கு அதிலே கண்ணாக இருந்தது. இதே வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய ட்ரைபாடில் இருக்கிற அந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலாஸ்டிக் டைப்பில் வந்து இருக்கும். அதை இழுத்துட்டு ஃபோன் செட் பண்ணுற மாரி தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. திருக்கிற டைப் மாதிரி இருக்கிறது. இது வந்து லைஃப் நல்லா வரும். அது வந்து டக்குன்னு வந்து அந்த எலாஸ்டிக் டக்குன்னு வந்து போயிடுது. இது கொஞ்சம் லைஃப் வரும்னு நினைக்கிறது. ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுக்கணும்னா ஃபோனை இந்த டைப்பில் வந்து வைக்கணும். இதே வந்து லாங் வீடியோ எடுக்கணும்னா இப்படி வச்சு தான் வந்து வீடியோ எடுப்பேன். யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. இதே கேமரா செட் பண்ணி வந்து பண்ணுறாங்க. அது ஷார்ட்ஸுக்குலாம் எப்படி எடுப்பாங்கன்னு வந்து எனக்கு தெரியாதுங்க. ட்ரைபாடில் இந்த ஹோல்டர் செட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபோன் அதில் வச்சு எப்படிலாம் வந்து வீடியோ எடுக்கணுன்ட்டு பார்த்து செக் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுமே வந்து புரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. எப்படி எப்படி எடுக்கணுங்கிறது அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். மெயினாக இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த டைப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குமே கஷ்டம் இல்லைங்க. இப்போது 1க்கு 2 ட்ரைபாட் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ புதுசு வந்து கரெக்டாக ஒரு ஹைட்டு வந்து செட் பண்ணி வச்சிட போகிறேன். அதாவது லாங் வீடியோ எடுக்கிற மாரி இருந்தாலும், ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிற மாரி இருந்தாலும், என்னோடய ஹைட் வந்து கரெக்டாக தெரிகிற மாரி அதோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி ஒரே ஹைட்டை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணாத அளவுக்கு அதை செட் பண்ணி வச்சிட போகிறேன். பழைய ட்ரைபாட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெசிபிலாம் எடுக்கிற மாரி இருந்தோம்னா, ஏதாவது க்ளோஸ்அப்பில் காமிக்கிற மாரி இருந்தோம்னா, அதுக்கு தகுந்த மாரி அதோட ஹைட்டை செட் பண்ணி ஒரேடியாக வச்சிட போகிறேன். அதிலே வந்து அப்பப்போ மாற்றுற மாரி இருக்கக்கூடாது. இதேமாரி செட் பண்ணி வச்சுட்டோம்னா 2 ட்ரைபாடுமே ரொம்ப நாளைக்கு வரும்னு வந்து நினைக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாகிடுங்க. என்ன ஒன்று, இன்னொரு ஃபோன் இருந்தால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கிறேன். இதே 2 ஃபோன் இருந்தோம்னா 2 ட்ரைபாட்லையும் செட் பண்ணி விட்டுட்டு வீடியோ எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஃபோனு தான் இருக்குது. ஷார்ட்ஸ் எடுத்தாலும் லாங் வீடியோ எடுத்தாலும் 2 ட்ரைபாடில் வந்து அந்த ஃபோனை மாற்றி மாற்றி வச்சு எடுக்க வேண்டியதான். நான் போடுற வீடியோஸுக்கு வர வியூஸுக்கும் அப்புறம் எனக்கு வர அமௌண்ட்டுக்கும் இப்போதைக்கு இது போதும்னு வந்து தான் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் இந்த ட்ரைபாடு வாங்கியிருக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வாங்கின ட்ரைபாடு வந்து இதுதான். பழசு வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து இப்போ ரீசெண்டாக நான் மீஷோவில் வாங்கினது தாங்க. இதோட ரேட் வந்து ரூ. 264. உண்மையிலே இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தாங்க. ஷால் வந்து நல்லா லென்த்தியாக தான் வந்து இருக்குது. டாப்போட ஹைட்டும் கரெக்டாக இருக்குது. பேண்ட்டோட ஹைட்டும் வந்து கரெக்டாக இருந்தது. இந்த ரேட்டுக்கு இது தாராளமாக வந்து வாங்கலாங்க. ஏன்னா இது குறைஞ்சது ஒரு 6 மாதம் வச்சு அதாவது இது வந்து ஓட்டிடுவேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஹைட்டு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ இதோட ஹைட்டு அதாவது அந்த டாப்பு பேண்ட்டோட ஹைட்லாம் கரெக்டாக இருந்தது. நான் வாங்கினது எல் சைஸு. இது வந்து காட்டன் வந்து அதில் போட்டிருந்தது. ஆனால் வந்து டாப் வந்து காட்டன் கிடையாதுங்க. கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்சடு தான் அது. உண்மையிலே வந்து அந்த ஒர்த்துக்கு அது பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொரு குர்தா செட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு வந்து ரூ. 394 இது. உண்மையில் இதோட குவாலிட்டி வந்து அதாவது கிளாத்தோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இது வந்து காட்டன் தான். இது நல்ல திக்காக இருந்தது. 2 ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப் வந்து நல்லா திக்காக தாங்க இருந்தது. நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக எதுவும் வந்து தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, நீட்டாகவும் வந்து நல்லா இருந்ததுங்க. எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. 2 டாப்புமே வந்து 3/4 ஹேண்டு தான். இந்த டாப்பில் வந்து ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்டோட அந்த டிசைன் வந்து பார்டர் வர மாரி வந்து கொடுத்துருந்தாங்க மைல்டாக. இது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற அந்த சுடிதார் செட்டு அப்புறம் இப்போ காமிக்கிறது இதோடைய வீடியோலாம் முன்னாடியே வந்து எடுத்து தாங்க நேத்தி விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணேன்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறேன். ஆனால் வந்து அதை ஷேர் பண்ணவே இல்லை, வேறு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டேன். எடுத்த வீடியோ எல்லாமே டெலீட்டும் பண்ணிவிட்டேன். இப்போ இது திருப்பி இன்னொரு தடவை வந்து வீடியோ எடுத்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து சரி அது வீடியோலேயே அப்படியே காமிச்சிருக்கிறோமே அப்படிங்கிறனால அது தனியாக நான் க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுக்கலை. இப்போ இதை மட்டும் தான் க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எந்த ஒரு இடத்துலையும் அந்த பிசுறு இல்லாமல் அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜரி லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு வந்து கம்மியாக தாங்க வந்து இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிறோட பேண்ட்டோட லென்த்து கரெக்டாக இருந்தது. ஆனால் இது கொஞ்சம் வந்து கணுக்காலுக்கு மேலே தாங்க தூக்கிட்டு இருக்குது. இப்போ அதுதான் ஃபேஷன் ஆச்சு, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அந்தமாரி டிசைனாக இருக்குமோன்னு வந்து நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் வந்து 2ம் ஒரே சைஸு தான். இதோட லென்த்து வந்து ஒரு 2 இன்ச்சு எனக்கு கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு எலாஸ்டிக்கும் ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த நாட்டு இருக்கிற மாரி வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பேண்ட்டில். பேண்ட்டு டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடியில் அந்த லேஸ் ஒர்க்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ வியர் பண்ணியிருக்கிற அந்த டாப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ்டு. ஆனால் ஷால் வந்து காட்டனில் இருந்தது. இப்போ இந்த குர்தா செட் வந்து ஃபுல்லாகவே காட்டன் தாங்க. நல்ல ஒர்த்துங்க இந்த ரேட்டுக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது என்ன ஒன்று, பேண்ட்டு வந்து எனக்கு 2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால எனக்கு கம்மியாக தெரியுது. ஆல்ரெடி இது வந்து எல் சைஸு தான். எல் சைஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேண்ட் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஷாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ரீம் அண்டு பிளாக் கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்பிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.